ஒரு நாள் ரவி என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவனுக்கு வரைந்து விளையாடுவதில் மிகவும் விருப்பம். ஒரு நாள் அவன் தாத்தாவுடைய மாடியில் ஒரு பழைய பென்சிலை கண்டுபிடித்தான். அந்த பென்சில் சாதாரணமாகத் தோன்றினாலும் அதில் ஒரு விசித்திரமான ஒளி இருந்தது. ரவி அதை பயன்படுத்தி பார்க்கத் தீர்மானித்தான். அவன் வரைதல் தொடங்கியவுடன் அற்புதமான ஒன்று நடந்தது. ரவியின் வரைந்ததெல்லாம் உயிர்ப்புடன் மாறியது. அவன் ஒரு பறவையை வரைந்தான், அது காகிதத்தில் இருந்து பறந்துவிட்டது. ஒரு மரத்தை வரைந்தான், அது அவன் அறையில் உயரமாக வளர்ந்தது. ரவி மகிழ்ச்சியடைந்தான். ஆனால் விரைவில் அவன் வரைந்தது சிரமத்தை ஏற்படுத்தத் தொடங்கியது. பறவை வீட்டில் பொருட்களைக் கவிழ்த்தது. மரத்தின் கிளைகள் மாடியை உடைக்க ஆரம்பித்தன. ரவி என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தான். அவனது பாட்டி அவன் அறையில் நடந்த குழப்பத்தை கவனித்தார். மர்மமான வரைவுகளை பார்த்து புன்னகைத்தார். மந்திரத்தை சிக்கலாக பயன்படுத்த வேண்டாம். அது சக்தி வாய்ந்தது. ஆனால் அதை நன்றாக உபயோகிக்காமல் இருந்தால் அது ஆபத்தாக மாறிவிடும். ரவி தனது தவறை உணர்ந்தான். அவன் ஒரு அழிப்பாறை வரைந்தான் மற்றும் பறவை மரத்தை அழித்தான். வீடு வழக்கமான நிலையில் திரும்பியது. அந்த நாளிலிருந்து ரவி மந்திர பென்சிலை கவனமாகவே பயன்படுத்தினார். அவன் அவசியம் மற்றும் உதவியாக மட்டும் வரைந்தான். பென்சில் அவனுடைய விருப்பமான கருவியாக மாறியது. ஆனால் அவன் தனது பாட்டியின் அறிவுரையை எப்போதும் நினைவில் வைத்தான்.